RSR அகாடமி விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் புதிய அத்தியாயம் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் இந்திய அணி பயிற்சியாளருமான ராபின் சிங்கின் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வித்தொகை மற்றும் கிரிக்கெட் பயிற்சி தொகை வழங்கும் விழா துபாயில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதம அமைச்சரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவருமான ஷேக் அலி பின் ரஷீத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசளித்தார். விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் இந்த புதிய அத்தியாயம் மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என ராபின் சிங் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு திறமையான குழந்தைக்கும் தடைகள் இல்லாமல் வளர வாய்ப்புள்ள ஒரு அமைப்பை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்றும் கூறியுள்ளார். Everyone is benefited in different ways. I mean, it's not just financially, but I think everyone who's been selected will certainly be benefited in many ways from an overall perspective. Trying to ensure that people are on the right path. This is something that's been lacking, and this is something that we have identified that is really required in the system. கட்டமைக்கப்பட்ட பயிற்சி, போட்டி வெளிப்பாடு மற்றும் சர்வதேச பாதைகளுடன் RSR கிரிக்கெட் வீரர்களை உலகரங்கிற்கு தயார்படுத்தும் என்றும் RSR அகாடமி நிர்வாகி சீனிவாஸ் பாபு தெரிவித்துள்ளார். இது நாங்க சும்மா ஷோ ஆஃப்க்கு இந்த நாட்டு அந்த நாட்டெல்லாம் சொல்ல தேவையில்லை. அவங்க நல்லா ஆடினாதான் அங்கே போவாங்க. இல்ல சும்மா என்னமோ ஆடணும் அதனால எங்களை அனுப்ப முடியல, அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ செலக்ட் ஆனது அது ஓன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு மேல இன்னும் பயங்கரமான விஷயம் நிறைய வர அவங்க ஆடணும், நல்ல எல்லாமே எப்பவுமே பண்ணிட்டே இருக்கிறோம். அப்புறமா நாங்க எல்லாம் எஸ்எஸ் பண்ணுவோம். இது சும்மா யாரோ ஒரு ஆள் பாத்துறது இல்ல எல்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வீடியோ அனாலிசிஸ்காரங்க வீடியோ எடுத்துட்டு அதெல்லாமே ராபின் சிங்கும் அப்புறமா அடுத்த கோச்சஸ்க்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டு அதுல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பல லட்சத்துல நாங்க செலவைக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு பல கோடியா ஆயிடும். இதெல்லாமே இங்க நொண்டு இவ்வளவு செலவைக்கிறோம்னா அல்டிமேட்லி வி நீட் டு ஹேவ் த ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி. ஸோ அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம்.